மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. நிறைய பேர் 1000 சொத்துக்கள் இருந்தாலும் 1000 பேர் புகழ் இருந்தாலும் 1000 பணம் இருந்தாலும் எத்தனையோ செல்வங்கள், கல்வி செல்வம், அந்த செல்வம் இந்த செல்வம் எல்லாம் இருக்கு சார். ஆனால் பிள்ளை செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கையில் தொல்லைதான், ஒன்றுமில்லை வாழ்க்கை. ஆகவே இந்த பிள்ளை செல்வத்துக்காக இயங்குகின்ற இயக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிள்ளை செல்வம் அதாவது குழந்தை இல்லா குறை தீர்றதுக்கான அற்புதமான மருந்து. யாருக்கான 2 பேருக்கு, ஆண் பெண் 2 பாலருக்குமே சொல்றேன். ஒரே மருந்து, சிறப்பான தீர்வு கொடுக்கும் அது. ஆனால் இது சாப்பிடும்போது புளி சேர்க்கக்கூடாது சாப்பாட்டில். நீங்கள் பாவக்காய், அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. அதே போன்று எந்த காரணம் முன்னிட்டும் நீங்கள் அதாவது கெமிக்கல் ஐட்டங்கள், அதாவது குளிர்பானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும். முடிந்த அளவு நீங்கள் நம்முடைய அரிசி சாப்பாடு, பச்சரிசி சாதம் சாப்பிடணும். 2 பேருமே பச்சரிசிக்கு வந்துடணும். புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடவே கூடாது. நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து சாப்பிடாது. குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு அருமருந்து. இதெல்லாம் பத்தியம் இருக்கணும். இந்த மாதிரி பிடிக்கும் பதில் தக்காளி பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி சாப்பிடணும். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை 2 பேருமே சாப்பிடக்கூடாது. ஆமாம், எண்ணெய் மருந்து அப்படின்னா இப்போ தகவல் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நீங்கள் பச்சரிசி இருக்கு இல்லையா, நல்ல அருமையான ஒரு பச்சரிசி எடுத்துங்க. அந்த பச்சரிசியை மாவாக்கிக்கணும், நல்லா மாவாக்கணும். ஒரு 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் திணை, ரெண்டையுமே ஒன்றா எடுத்துக்கணும். திணை மாவு, திணையும் பச்சரிசியும் ஒன்றா சேர்ந்த மாவு. நான் சொல்ல வெறும் திணைகள்ல, பச்சரிசியுடன் கலந்த திணை. பச்சரிசி 100, இது 100, இப்போ 200 கிராம் வந்துடுச்சு. இது அரிசி மாவு, திணையும் அரிசியும் கலந்து திணை அரிசி மாவு. திணை அரிசி மாவு 200 கிராம் அரைச்சு நல்லா கழுவிட்டு அரைச்சு வச்சுக்கிட்டீங்க. இப்போ பவுடர் ஆக்கி ரைட். இதுக்கு அடுத்து நம்ம இதில் கருங்குருவை அப்படின்னு ஒரு அரிசி இருக்கு. கருங்குருவை இந்த கருப்பா இருக்கும், கருப்பு கவனின்னு சொல்லுவாங்க. அதை இந்த கருப்பு கவனி 100 கிராம், அதையும் அரைச்சு பவுடர் ஆக்கணும். இப்போ இந்த அரிசி திணை கலந்த 300 கிராம் மருந்து உங்களுக்கு 300 கிராம் பவுடர் வந்துருச்சு. இப்போ கரெக்ட். இதை வச்சுக்கிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க, என்னென்ன சேர்க்கணுங்கிறத இப்போ நான் தெளிவு பண்ணிடுறேன். சுக்குத்தூள் 50 கிராம், 50 கிராம் சுக்குத்தூள். அதில் கருஞ்சீரகம் என்பது 100 கிராம் இருக்கணும் கம்பல்சரியா. 100 கிராம் கருஞ்சீரகம் கம்பல்சரியா சேர்க்கணும். 100 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் சுக்குத்தூள். இதுல பனங்கள் கண்டு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் பனங்கள் கண்டு கம்பல்சரியா சேர்க்கணும். இதை சேர்த்துட்டீங்களா? நல்லா இடிச்சு போட்டுருணும். பனங்கள் கண்டு நல்லா இடிச்சு தூளா எல்லாமே பவுடர் ஆக்கிடணும். சில பேர்த்துக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 200 கிராம் கூட பனங்கள் கண்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயம் அது. அந்த மாதிரி பண்ணிட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சோம்பு இதில் ஆட் பண்ணணும். சோம்பு 50 கிராம் சோம்பு சேர்க்கணும், கம்பல்சரியாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒருக்கா நல்லா பவுடர் பண்ணி எல்லாம் ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கும்போது எல்லாம் நல்லா கலக்கும். நல்லா கலக்கணும், அதான் முக்கியம். நல்லா கலக்கும். இதை கலந்து வச்சுக்கணும். இதை கலந்து வச்சுக்கிட்டு இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் பயன்படுத்தலாம், தேன் பிடிச்சவங்க தேன் பயன்படுத்தலாம். பனங்களுக்கு ஆனால் இனிப்பு ஆல்ரெடி அதில் இருக்குது. இதில் அதாவது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதை நெய்யில் சாப்பிடுங்க. குழந்தை பேர் அற்புதமாக இருக்கு. அதாவது சளியாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க நெய்யில், சுத்தமான நெய்யில் மிக்ஸ் பண்ணி 2 டீஸ்பூன் அளவு காலை மாலை 2 டீஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கணும். அதான் முக்கியம். யாராக இருந்தாலும் வெந்நீர் தான் குடிக்கணும். அதே மாதிரி சுகர் இல்லாதவங்க தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நல்லா 50 மில்லி தேனில் குழப்பி சாப்பிடணும். காலையில் 2 ஸ்பூன், சாயங்காலம் 2 ஸ்பூன், 4 ஸ்பூன். கிட்டத்தட்ட காலையில் 50 கிராம், சாயங்காலம் 50 கிராம் செலவாயிரும். வேணுங்கிற அளவுக்கு தயார் பண்ணி 50 கிராம் அளவு. இதை
50 கிராம் இந்த பவுடர், 50 கிராம் தேன் மிக்ஸ் பண்ணிக்கணும். 50 கிராம் பவுடர், 50 கிராம் நெய் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இல்லை சளியும் எனக்கு இருக்கு, எனக்கு சுகரும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வெந்நீர்ல சாப்பிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். ஆனா இந்த இனிப்பு உங்களை ஒன்றும் செய்யாது. பனங்கள் கண்டு போட்ட இனிப்பு சிறப்பா இருக்கும். இதுதான். இப்படி நீங்க 48 தினங்கள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிடும்போது நான் சொன்ன பத்தியத்தை மேற்கொள்ளணும். பழைய சோறு சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடும்போது 48 நாளைக்கு கரெக்டா இருக்கணும். வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. இப்படி இருந்தா குழந்தை பேரு, கர்ப்பப்பை பிரச்சனை இத்தனையுமே இதுக்கு தீர்வா இருக்கும். ஒரு உடம்புக்கே ஒரு தனி சத்தை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியும். அது நீங்க சாப்பிட்டாதான் தெரியும். செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட அதி அற்புதமான மகா மருந்து. ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.